அண்ணன் விடுதலையில் முதல் விருது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட வந்த விருது. சூப்பர். விடுதலையில் கதை நாயனா எனக்கு நடித்த நான் முதல் படத்துக்கான ஒரு படம் ரிலீஸ்க்கு அப்போவே வந்த விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு அற்புதமான மாமனிதன். அவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அடேங்கப்பா, படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டாரு, படத்தை பற்றி சொன்னார். அவர் கூட தான் அண்ணாத்தில் நடிச்சிருக்கேன். இன்னொரு சார் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தும் இல்லாமல் எந்த ஆக்டர் வந்து அவங்க படத்தை பற்றி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ சொல்லி அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருவார். ஆமாம், நான் ரஜினி, நீங்கள் அதை விட சின்ன ஆர்டிஸ்ட்ன்றதை உங்கள் மைண்டில் வந்திருக்கக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிக்கிறார். அப்படி ஒரு இதை கொடுத்துடவே மாட்டேன். ஃபஸ்ட்டு உணர்வை கொடுத்துடவே மாட்டேன். அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே ஓகே நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல, அவங்க போல அப்படின்ட்டு அங்கேயே நம்ம உடச்சிருவாருங்க. நம்ம அவர் இப்படி பார்க்குறது ஆளுக்கிட்ட எப்படா செட்டுக்கு பாப்பாவோட நினைக்கிறப்ப உங்களை படங்கள்லாம் பார்த்து நல்லா இருக்கு, அது எப்படி டக் டக் நினைக்கிறீங்களா இதுதான் மனுஷன். நம்ம அவரை போய் சொல்லணும், நம்மளை சொல்லிட்டார் அவர். அதுதான் ரஜினி சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்ணாத்த படத்தை என்ன பார்க்குறாரு அப்படின்னப்போ என்னுடைய உடல் மொழி என்னுடைய இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருப்பாரு. ஓகே. ஆனால் அப்படி விடுதலைன்னு படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் என்னை பார்த்துட்டு இது வேற ஒரு ஆக்டரை பார்க்குற மாதிரி அந்த ஆக்டருக்கு அந்த படத்தில் அந்த நடிச்ச அந்த குமரேசனை பார்த்துட்டு ஒரு குமரேசனா ஒரு மனசார என்ன வாழ்த்தணுமோ அப்படி வாழ்த்தினார். இல்லை அந்த சூரியதான் இங்கே நடிச்சிருக்கா அப்படின்னு தூக்கி போட்டு இவன் ஒரு புதுசாக படம் பார்த்தேன், இந்த குமரேசன் ஒருத்தையும் இப்படி பண்ணியிருக்கான்ற இப்போ வரைக்கும் என் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ் தளத்தில் இன்னும் மேலே அதான் வச்சுருப்பேன். பின் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நான் மாற்றவே இல்லை. இது வேற என்ன வேணும் நம்மளுக்கு? வேறு என்ன ஒன்று எந்த இடத்துல இருந்தாலும் அந்த முதலுடைய பதிவு எக்ஸ்டலத்தை பார்க்குறப்ப நமக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்காக நம்ம ஓடணும், இது நம்ம எவ்வளோ நம்ம 100% அடிச்சுக்கமா தெரியாது. ஆனால் இப்படி வாழ்த்து வர்றப்ப இந்த வாழ்த்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும்னு தோணுது. அது அவருக்கு மட்டும் இல்லை, அவர் சொல்லிருக்கிறது நம்ம லைஃப் இல்லை, நம்ம தக்க வச்சுக்கிறேன்னு